வணக்கம் மக்களே! வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, கம்ப்ரஸ் வீடியோ ஃபார் பஞ்சு மிட்டாய் சேலக்கட்டி. ஸோ பாட்டு அமைஞ்சிருக்கிற ராகம் வந்து கரகரப்பிரியா பேஸ்டு தான். ஏன்னா வந்து அந்நியஸ்வரங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கரகரப்பிரியா பேஸ்டு ராகம் சார்ந்த சாங் இது. பிபிஎம் பார்த்தீங்கன்னா 137 to 140 பிபிஎம்மில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃபாஸ்டர் சாங். இட்ஸ் அ ஃபோக் சாங் அண்ட் இட்ஸ் பீன் கம்போஸ்ட் இன் 6/8. தக்கிட்ட. இப்போ முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 6/8 கம்போஸ் பண்ணுறதுனாலும் டைம் சிக்னேச்சரை 4/4 வச்சு தான் கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈச் ஆஃப் த பீட்ஸ் வில் ஹேவ் அ ட்ரிப்ளெட். தக்கிட்ட. திஸ் இஸ் ஹவ் தே வில் பேக். ஓகே, 6/8. ஸோ இப்போ நான் பார்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே 1 2 3 4 1 2 3 4 அந்த பேசிஸ்லேயே நம்ம போய்க்கலாம். ஓகே, அண்ட் தென் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் ஸ்ருதியில் வந்து இந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ டூயட்ஸ் ஆர் யூஸ்வலி இ எஃப் அண்ட் எஃப் ஷார்ப் இஸ் ஸ்லைட்லி ஹையர். பாடினது வந்து மலேசியா வாசுதேவன் சார் அப்படிங்கிறதுனால எஃப் ஷார்ப்பில் வந்து இதை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஈவன் ஜானகியம்மா 2 பேருக்குமே நல்ல ரேஞ்ச் இருக்கிற வாய்ஸ். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ராமிசிங்கில் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது நம்ம வரவன் சப்மிட் பண்ணும்போது. ஸோ இதில் ப்ராமிசிங்கில் வரணும்னா சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து வில் டெஃபினெட்லி லுக் அவுட் ஃபார். ஸோ இது வந்து ஃபோக் பேஸ்டு சாங்கிறனால அந்த ஆட்டிடியூட். ஸோ ஃபுல்லாகவே பஞ்சு மிட்டாய் சீல கட்டிய பட்டு வண்ண விக்க போட்டு அந்த ப்ரொனன்சியேஷனே மாறும் அதில். அதனால் ஸோ அதை கற்றுக் கொடுக்கும்போது கிளியராக கீனாக அதை கேட்டுக்கோங்க. தட் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த சாங் ஹேஸ் அ லாட் ஆஃப் பிரிகாஸ் அண்ட் விப்ரட்டோஸ் இன் இட். பஞ்சு மிட்டாய் சீல கட்டி டீ இதெல்லாம் விப்ரட்டோஸ்லாம் இருக்குது நிறையா. ஸோ அதில் டெஃபினட்டாக வி லுக் அவுட் ஃபார் அட்லீஸ்ட் இஃப் யூ ஹவ் ட்ரைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா ப்ராமிசிங்கில் வருது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் வந்து ஸ்ருதி சேர பாடிடலாம், தாளம் பக்காவாக பாடிடலாம், பட் டைனமிக்ஸ் அண்ட் பாவம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோக் சாங் ஹேஸ் டு சவுண்ட் லைக் ஃபோக். ஸோ தட் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to picking you for promising. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கீனாக பாருங்கள். அண்ட் தென் there are hot spots in the song. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சு மிட்டாய் சீல கட்டி அந்த இந்த பிரிகா, அப்புறம் வந்து கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு, இந்த பிரிகாலாம் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ஏழை புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு அந்த ஆட்டிடியூடு. அப்புறம் வந்து the folkish attitude we will definitely be looking at. And the final alab is also a hot spot. அது கண்டிப்பா we'll be looking out for. So these are hot spots of this song. இந்த ஹாட் ஸ்பாட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பாடுறீங்கிறது தான் will define whether you will be in review or promising. ஓகே, ஸோ பல்லவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 bars கேட்ச் ஆரம்பிக்குது. பார் 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. 16 bars கேட்ச் ஆரம்பிக்குது. அதில் 15th and 16th பார் வெறும் தாளம் மட்டும் தான், அது மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ 17th பாரில் சமத்தில் ஆரம்பிக்குது. ஓகே, பல்லவியில் சமமும் இருக்குது தள்ளியும் இருக்குது, அதனால் கீ தான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கிறது வந்து பஞ்சு முட்டாய் சீல கட்டி. இதில் முக்கியமாக பஞ்சு அப்படி பாடணும், பஞ்சு அப்படி பாடக்கூடாது. பஞ்சு முட்டாய், அதே மாதிரி மிட்டாய் தான் லிரிக்ஸ், ஆனால் முட்டாயின்னு தான் பாடியிருப்பாங்க கலோக்கிலி. பஞ்சு முட்டாய் தாய் தாய். ஓகே, ஓகே, பஞ்சு மிட்டாய் சீல கட்டி, சேலை தான் ஆக்சுவலாக, ஆனால் சீலை. ஓகே, அதே மாதிரி பட்டு வண்ண அதே மாதிரி தான் பஞ்சு மிட்டாய். ஸோ அந்த டா ஆரம்பிச்சுட்டு தான் டாய் டாய். அதே மாதிரி பட்டு வண்ண தான. ஓகே, அது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பட்டு வந்து பட்டு பாட மாட்டாரு, பட்டு வண்ண லவுக்க போட்டு
ரவிக்க, ஆனால் அவங்க பாடும்போது லவுக்க அப்படின்னு தான் பாடுவாங்க. பட்டு வண்ண லவுக்க போட்டு. ஸோ இந்த லேண்டிங் பார்த்துக்கோங்க, கட்டிய போட்டு. ஓகே, அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என் கூட ஒரு வாடி பாடுங்க. பஞ்சு மிட்டாய் சீல கட்டிய பட்டு வண்ண லவுக்க போட்டு. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு பஞ்சு மிட்டாய் சீல கட்டிய அதை பாடினோடனே டக் 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 அப்படின்னு வந்து ஒரு 4 பார் கேப் வருது. அப்புறம் பட்டு வண்ண லவுக்க போட்டு. ஓகே, டக் டக். அப்புறம் அடி பஞ்சு மிட்டாய். இப்போ இந்த 2 லைன் சேர்ந்த மாதிரி வரும். இதில் ஒன்றே ஒன்று என்னன்னா அடி மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அடி பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட் அங்கே வந்து பட்டு வண்ணக்கு முன்னாடி ஏ வட்டு வண்ண அப்படி. ஓகே, அங்கே அடி இருக்கிற மாதிரி இங்கே ஏ. மற்றபடி டைனமிக்ஸ் அதே தான், டீடைலிங்ஸும் அதே தான். அடி பஞ்சு மிட்டாய் சீல கட்டி ஏ வட்டு வண்ண லவுக்க போட்டு. ஏ பட்டு அப்படின்னு கீழே இந்த ஏ வட்டு வண் அப்படி ஆரம்பிக்குது. ஓகே, ஏ வட்டு வண்ண லவுக்க போட்டு. ஓகே, அப்புறம் இது வரைக்கும் சமத்துல போகுது. பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு. ஓகே, கஞ்சி கொண்டு இங்க தள்ளி வருது தாளம். ஸோ கஞ்சி கொண்டு. ஓகே, கஞ்சி கொண்டு இந்த கொண்டுங்கிறது தான் வந்து சமத்துல வந்து சேரும். ஸோ கஞ்சி கொண்டு அந்த கஞ்சி வந்து கஞ்சி அப்படி பாடணும், கஞ்சி பாடக்கூடாது, கஞ்சி. ஓகே, கஞ்சி கொண்டு போனவள்ள லால. ஓகே, கஞ்சி கொண்டு போனவள்ள. ஓகே, நெஞ்சு நெஞ்சு நென்மொண்டு 3 4 அவ்வளோதான். நென்மொண்டு 3 4 நெஞ்சு நெஞ்சுக்குள்ள நீ வாரியா, அவ்வளோதான். ஓகே, ஸோ என்னோட ரிப்பீட் பண்ணுறேன். கஞ்சி கொண்டு போனவள்ள அங்க முதல்ல பார்த்தா மாதிரிதான். பஞ்சு மிட்டாய் சேல கட்டி பஞ்சு மிட்டாய் டா ஆரம்பிச்சுதான் டாய் ஆனா அதே மாதிரிதான் இங்க கஞ்சி கொண்டு போறவள்ள லே ஆரம்பிச்சிடும். போறவள்ள அது கொஞ்சம் சஸ்டெயின் இருக்கு. போறவள்ள லே அந்த வெலாசிட்டி பார்த்துக்கோங்க. லே லே ஓகே. லே நெஞ்சு நெஞ்சு ஓகே. நெஞ்சு குள்ள நீ வரியா யா அந்த யா அது வந்து ஒரு 3 கவுண்டுக்கு சஸ்டெயின் கொடுக்கும் அட்லீஸ்ட் பேர் மினிமம். ஓகே. நெஞ்சு குள்ள நீ வரியா அது வரைக்கும் 4 இன்ஃபேக்ட் 4 நெஞ்சு குள்ள நீ வாரியா நீ வாரியா அது வந்து விப்ராட்டோட நெஞ்சு குள்ள நீ வாரியா யா யா ஓகே. that vibrato is something which is very very important. okay. பல்லவி ஒரே வடி ஃபுல்லா பார்த்தலாமா? பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லகுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண அடி பஞ்சு மிட்டாய் சீல கட்டி ஏ பட்டு வண்ண லகுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள்ள நெஞ்சுக்குள்ள நீ வரியா. ஓகே. இதுதான் வந்து பல்லவி. ஸோ இதில் வந்து அடி பஞ்சு அந்த அடி இருக்குல்ல அது வந்து தாளத்துக்கு முன்னாடி வருது. அதே மாதிரி ஏ பட்டு அந்த ஏங்கிறது தாளத்துக்கு முன்னாடி வருது. ஸோ இன் பிட்வீன் தி பார்ஸ். ஓகே. திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் பல்லவி ஃபார் யூ. ஸோ அந்த பல்லவியிலே அவங்க பாடுவாங்க தும்ப பூவு மல்லு வேட்டியா. அது வந்து தும்ப பூவு மல்லு வேட்டியா. ஸோ எய்த் பீட் ஆர் செகண்ட் பார்ல 4th பீட். தும்ப பூவு மல்லு வேட்டியா. ஓகே. தொடதேரிய வேட்டி கட்டி ஓகம். இந்த ஓகம் மட்டும் கொஞ்சம் புஷ் பண்ணும். அது ஓகம். ஓகே.
அப்புறம் தட்டி வருது இல்லையா, வம்பு பண்ண வாரபுள்ள மணி வீடுங்க நேரமாச்சே, இப்படி போடு. ஸோ தட்டிட்டு தான் வரும் திருப்பி. ஸோ அவங்க எப்படி பாடுவாங்க, வம்பு பண்ண வரவள்ள வழி வீடுங்க நேரமாச்சே, இப்படி போடு அப்படி போடு. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிதான், மழை வீடுங்க நேரமாச்சே அப்படி போடு. ஓகே, நேரமாச்சே அப்படி போடு. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் சரணம். சரணம் வந்து 18 bars. அப்படி போடு, அந்த பாரை கவுண்ட் பண்ணாதீங்க, அப்படி போடு. அப்புறம் அடுத்த பார்ல இருந்து 18 bars கழிச்சு 19th பார்ல தள்ளி ஆரம்பிக்குது சரணம். அப்படி 7. ஓகே, இப்போ இந்த 7ங்கிறது டைரக்ட் ஹிட் நோட். சாதா அந்த டாப் சா. ஓகே, டைரக்ட் நோட். 7 பாடக்கூடாது. ஓகே, ஸோ டைரக்டா ஹிட் பண்ணுங்க. 7 புத்திக்குள்ள தானா. ஓகே, 7 புத்திக்குள்ள சுத்துது கிறுக்கு. 1 2 3 1 2 3. ஓகே, 7 புத்திக்குள்ள சுத்துது கிறுக்கு. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 புத்திக்குள்ள சுத்துது கிறுக்கு. ஓகே, 7 புத்திக்குள்ள சுத்துது கிறுக்கு. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கிடுப்பு அந்த இடுப்புல வாங்கிடுப்பு இருக்கு. ஓகே, வாங்கிடுப்பு கொசுபத்துல, வாங்கிடுப்பு கொசுபத்துல அதுல ஒரு கர்வ் பால். ஓகே, வாங்கிடுப்பு கொசுபத்துல சூட்சமும் இருக்கு. ஓகே, சூட்சமம் வந்து அந்த சூட்சமம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி அந்த நக்கலா பாடணும். ஓகே, 7 புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு. வாங்கிடுப்பு கொசுபத்துல சூட்சமும் இருக்கு. ஓகே, அடி கிடையாது. நீ நெளிஞ்சு போகையில அங்கேயும் ஒண்ணு இருக்கு. நீ நெளிஞ்சு. ஓகே, நீ நெளிஞ்சு போகையில. ஓகே, நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு. ஓகே, நெஞ்சில சுளுக்கு. இந்த சுளுக்க ஒரு சுளுக்கோட பாடி அப்படி முடிக்கணும். நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு. அப்படி நெஞ்சில சுளுக்கு. ஓகே, ஸோ மெதுவாக ஒரு வாடி பாடுறேன். 7 புத்திக்குள்ள சுத்துது கிறுக்கு. இங்க மாறுது தேர்ட் நோட்ல. ஓகே, வாங்கிடுப்பு கொசுபத்துல சூட்சமும் இருக்கு. ஓகே, நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு. ஓகே, ஸோ ஒரு வாடியை கூட பாருங்களா அந்த ஸ்பீட்ல. 7 புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு. வாங்கிடுப்பு கொசுபத்துல சூட்சமும் இருக்கு. நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு. ஓகே, ஸோ தள்ளி வருது 7 அப்படி. ஓகே, தான் வந்து இங்கே சேரும் சமத்துல. ஓகே, அப்புறம் அவங்க பாடுவாங்க. மாடு காத்தடிச்சு ஆட்டுது மாமா என் கூட வந்து குச்சிக்குள்ள ஒட்டிக்க மாமா. அவங்க சொன்ன ஒட்டிக்க மாமா ஹையோ அந்த இடத்துல அந்த ஹையோ இல்லை, ஒட்டிக்க மாமா ஹையோ அப்படி. ஓகே, மாமா என் கூட வந்து குச்சிக்குள்ள ஒட்டிக்க மாமா ஐயா. அந்த கவுண்டமணி ஐயோ நீ வச்சு ஐயா அந்த. ஓகே, ஆலின நாடுகள் அந்த கவுண்டமணி தான் சொல்லுவோம், அதை ஞாபகம். ஓகே, ஸோ டிக்க மாமா ஐயா அப்படி. ஓகே, ஓகேவா? ஸோ ஐயா நான் மாமா அப்படின்னு அவங்க முடிச்ச உடனே நம்ம பாட வேண்டியது உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம். ஓகே, இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வேண்டியது இதுக்கும் சரணம் தூக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்கே வந்து டேரக்டாக ஹிட் பண்ணுவார், இங்கே பிரிகா போட மாட்டேன். உன் கண்ணு ரெண்டும் அப்படி பாடிக்க மாட்டேன்.
உன் கண்ணு அப்படி பாடிக்க மாட்டாரு. இங்கே உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், அவ்வளோதான். உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், உன் கண்ணு அவ்வளோதான். உன் கண்ணு ரெண்டும் எல்லாமே ஹிட்டு. உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம் தான் பாடியிருக்காரு கலோக்கேலி. அது நவா பழம், ஆனால் லவ்வா பழம் தான் கலோக்கேல அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், அதில் ரெண்டும் இருக்குல்ல, உன் கண்ணு ரெண்டும் அந்த ஃபோக்கிஷ் ஃபீல் கொண்டு வருது. உன் கண்ணு அதே மாதிரி ஓம் கிடையாது, உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், காய்ச்சிருக்கு கொய்யா பழம், காய்ச்சிருக்கு கொய்யா பழம், பழம் இதுதான் இந்த ஆட்டிடியூட். உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், காய்ச்சிருக்கு கொய்யா பழம். ஓகே, மூடி வைக்காத திங்காம, இது வந்து ஸ்டக்கெட்டோ. மூடி வைக்காத திங்காம அப்படி பாடணும். மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத அந்த மாதிரி அந்த விப்ராட்டோ வரணும். ஓகே, ஸோ உன் கண்ணு மெதுவாக பாடுறேன். உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், காய்ச்சிருக்கு கொய்யா பழம், மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் இன் தட். இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ரொனன்சியேஷன் ஓடி பாருங்க. ஏழ புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு வாங்கிடுப்பு கிடையாது, வாங்கிடுப்பு கொசுவத்துல சூட்சமும் இருக்கு. நீ நெளிஞ்சு போகையில அப்படி பாடு. நீ நெளிஞ்சு போகையில அப்படி பாடக்கூடாது. நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுழுக்கு. அதே மாதிரி உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், காய்ச்சிருக்கு கொய்யா பழம், மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத. ஓகே, அதுக்கப்புறமா அவங்க பாடுவாங்க. அவங்க பாடுறது அந்த மியூசிக் வரும். அப்புறம் துண்டு பல்லவியில பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான். அடியே பஞ்சு அவ்வளவுதான். அடியே பஞ்சு மிட்டாய் சேல, அது ஒரு சேஞ்சு. அடியே அது சேர்ந்துக்கிறோம். அடியே பஞ்சு மிட்டாய் சீல கட்டியே. ஓகே, இதுல ஒரே இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, சீல கட்டியே கொஞ்சம் சஸ்டைன்டா விப்ராட்டோஸ் கொடுத்துருப்பேன். அடி பஞ்சு மிட்டாய் சீல கட்டியே, பட்டு வண்ண அளவுக்க போட்டு. ஓகே, கஞ்சி கொண்டு போறவள்ள, இதெல்லாம் அதேதான். நெஞ்சுக்குள்ள நீ வரியா புள்ள, அந்த புள்ளைய ஆட் பண்ணி புள்ள அவ்வளோதான். ஸோ ஸ்டார்டிங்ல அடியே பஞ்சு அப்படி ஆரம்பிக்கிறவங்க, அப்புறம் புள்ள அப்படின்னு முடியாது. இது நடுவில் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், பஞ்சு மிட்டாய் சீல கட்டியே பட்டு வண்ண லவிக்க போட்டு ஓகே, அந்த விப்ராட்டோஸ் அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து பாடினோடனே பல்லவி அவங்க முடிப்பாங்க. அப்புறம் ரெண்டு பீட் சிட்டாக் 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 வந்தது. மூணாவது பீட்ல சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறது வந்து 4 பார் வந்து 4 பீட் பேசாம இருங்க. 5வது பீட்ல எப்பா. ஸோ அதில் 4வது பீட்ல 4வது கரெக்டாக சொல்றேன்னா 5வது பீட் 4 பார் பேசாம இருந்துங்க. 5வது பார்ல 4வது பீட் அம்மாடி அம்மாடி எப்பா. ஸோ 5வது பார்ல 4th பீட்ல அம்மாடி, 6வது பார்ல 4th பீட்ல எப்பா. ஓகே, அம்மாடி எப்பா. ஓகே, அப்புறம் 1 2 3 4 அடிராக்கு 4 முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஓகே, இந்த 3வது ஆஸ்பெக்ட் இந்த அடிராக்கு மட்டும் 4 பீட்டும் முடிஞ்சோன்னா பாடணும். மற்ற 2 3 பீட்டு முடிஞ்சு 4வது பீட்ல பாடணும். 2 3 அம்மாடி 1 2 3 எப்பா 1 2 3 4 அடிராக்கு முடிஞ்சோன்னா பாடணும். இதுதான் வந்து விஷயம். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. 2வது சந்தமும் அதே மாதிரி தான். வானம் பார்த்து
தானா ஓகே. ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஒதுங்கணும் பதமா பின்ன ஒதுங்கணும் பத 1 2 3 பின்ன ஒதுங்கணும் பதமா பின்ன. அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஒரே டீடைல். ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணி குள்ள மூங்கி ஓகே. ஓட தண்ணி குள்ள மூங்கி முங்குறாங்க, அதான் குள்ள மூங்கி அப்படின்னா உள்ள போயிட்டு வெளில வந்துடும். ஓகே. ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணி குள்ள மூங்கி குளிக்கணும் சுகமா. அது வந்து அந்த குளிக்கணும் சுகமா வந்து லிட்ரலி அலையறா பதில் ஒரு அந்த ஒரு மூடுல ரைட். அதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படியே டெஸ்பரேட்டாங்கிற மாதிரி. ஓகே. ஓட தண்ணி குள்ள மூங்கி குளிக்கணும் சுகமா, அந்த சுகத்தை பாடுங்க. அப்புறம் மெல்லலாவகமா ஓகே. மெல்லலாவகமா, அந்த மெல்லுங்கிறது கரெக்டிங் வேர்ட். மெல்லலாவகமா ஓ முதுக தேக்கணும் எதமா அந்த எதமா அந்த கம்ப்ளீஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஒரே வாட்டி மெதுவாக பாடுறேன். ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணி குள்ள மூங்கி குளிக்கணும் சுகமா. மெல்லலாவகமா ஓ முதுக, அந்த ஓ அது ஓகே. ஓ முதுக பாடணும் ஓ ஓகே. மெல்லலாவகமா ஓ முதுக தேக்கணும் எதம்மா ஓகே. இதுதான். அப்புறம் அவர் பாடுவார். மாமா பம்பரிய கம்ம காட்டு மூலையில கல்லனை போல அங்க ஓகே. அப்படி மட்டும் பாடினாலும் அஸ்கியா. இங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் வருது. அங்க என்ன பாடினோம்? உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம், எல்லாம் ஹிட் பண்ணி வந்தோம். உன் கண்ணு ரெண்டும் லவ்வா பழம் அப்படி. இங்க அட மஞ்ச காட்டு மஞ்ச எல்லாம் 2 சிலபலா முடியும். மஞ்ச காட்டு எல்லாமே 2 சிலபலா லேண்டிங்ல. ஸோ அட மஞ்ச காட்டு போறத்துல அட மஞ்ச அந்த ப்ரொனன்சியேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அட மஞ்ச காட்டு போறத்துல மத்தியான நேரத்தில் அதை எம்ஃபசைஸ் பண்ணி மத்தியான நேரத்தில் காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா அதெல்லாம் கேட்கணும். காத்திருக்கட்டா அப்படின்னா அது ஃபோக் கிடையாது. காத்திருக்கட்டா அதே மாதிரி காத்திருக்கட்டா கிடையாது. காத்திருக்கட்டா அலைஞ்சா மாதிரி காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா இந்த விப்ராட்டோ ஓகே. ஸோ அடமஞ்ச காட்டு போரத்துல மத்தியான நேரத்தில் காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா ஓகே. அடமஞ்ச காட்டு போரத்துல மத்தியான நேரத்தில் காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா ஓகே. அப்புறம் அவங்க பாடுவாங்க ஓகே. அங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சோன்னே அடியே பஞ்சு, இங்க வந்து ஏவுள்ள பஞ்சு மிட்டாய், அது அடியே போல இங்க ஏவுள்ள பஞ்சு மிட்டாய் சீல கட்டிய பட்டு, அதேதான் பட்டு வண்ட அளவுக்கு போட்டு கஞ்சி கொண்டு போறவள்ள நெஞ்சுக்குள்ள நீ வரியா. அவங்க உடனே ரொம்ப பூவு மல்லு வேட்டி, இங்க அந்த கனெக்டிங்லாம் கிடையாது, ஆகா ஓகெல்லாம் கிடையாது. தொடதேதிய வேட்டி கட்டி அந்த ஹம்மிங் பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாலா குவைட் சிம்பிளாக நம்ம ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்தோ இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ இதுதான் அங்கே பாடுறது. ஃபாஸ்ட்டாக பாடினா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை நம்ம பிரித்து கற்றுக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டு பி வெரி ஆனஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 1 நான் கீழே சொல்கிறேன். 1 2 3 1 1 2 1 2 1 2 1 2 3 4 ஓகே. 1 2 3 1 1 2 1 2 1 2 1 2 3 4 ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லைன் வச்சுக்கோங்க. ரெண்டாவது லைன் வந்து 1 2 3 1 2 3 1 2 1 2 3 ஓகே. 3 1 2 3 நடுவில் ஒரு 1 2
1 2 3 1 2 3 1 2 1 2 3. ஆனால் இந்த 1 2 3 ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படின்னா 1 2 3 அது ஃபர்ஸ்ட் லைனு 1 1 2 1 2 1 2 1 2 1 2 3 4. அதுக்கப்புறம் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே 1 2 3 1 2லேயே 1 2லேயே வந்து நெடிலா சொல்கிறோம். 1 2 3. ஓகே 1 2 3 1 2 3 1 2 1 2. ஓகே 1னையும் அந்த 1 2ல இருக்கிற 1னையும் நெடிலா சொல்கிறோம். 1 1 2 3 1 2 3 1 2 1 2 3. அந்த 1 ஒரு அழுத்த எழுதுறோம் 1 2 3. ஓகே லிரிக்ஸில் பார்க்கலாம், மொத்தமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆத்தோரோயே சிலு 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 சிலுவென சின்னத பாடல பாட வந்தேனே. ஆத்தோரோயே சிலு 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 சிலுவென சின்னத பாடல பாட வந்தேனே. ஏ ஏ ஓகே இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஹம்மிங் ஒரு ஆலா போர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெறும் மேல் பாடுவாங்க, அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் சேர்த்து பாடுவாங்க. இப்போ அந்த லாஸ்ட் போர்ஷன் சேர்த்து பாடுற போர்ஷன் கற்றுக்கலாம். அது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது, எந்த பீட்டில் ஆரம்பிக்குதுன்ற அந்த கணக்கு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபீமேல் முடிக்கிறாங்க இல்லையா, வம்பு பண்ண வார ஒரு வழிவேடுங்க நேரமாச்சு 1 2 3 4 அப்படி 4 பீட்ஸ் போயிட்டே இருக்கும். அது மாதிரி 1 2 3 4 வந்து ஒரு 6 செட்ஸ் ஆனப்புறம் 7th செட்டோட 2வது பீட்ல தள்ளி நம்மளோட இந்த சேர்ந்து பாடுற போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஓகே ஸோ வழிவேடுங்க நேரமாச்சு 1 2 3 4 2 2 3 4 3 2 3 4 4 2 3 4 5 2 3 4 6 2 3 4 7 2 அங்க ஆரம்பிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் போர்ஷன். செகண்ட் போர்ஷன். சேர்த்து பண்ண ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் போர்ஷன். ரொம்ப சிம்பிளான போர்ஷன் தான். ஸோ இதோட பாட்டு முடியுது. ஹோப் யூ ஹேட் அ லவ்லி லேர்னிங். இதை கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட எஃபர்ட்ஸ் கொடுங்க, உங்களோட அவுட்புட் கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.